அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல குரூப் 4 ஃப்ரீயான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. நம்ம பேட்ச் மாணவர்களும் இதர மாணவர்களும் பயன்பெறும் வகையில டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ போட்டுருக்கோம். நீங்க இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களோட 20% ஆஃப் சக்சஸ் கண்டிப்பா உறுதி. சரிங்களா? இதுல எந்த டென்ஷன் கிடையாது. இதை நீங்க வீடியோ பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னாலும் 7667448486 நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கு ஒரு 4 கொஸ்டின்ல கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதை நீங்க ரெகுலரா பண்ணா மட்டும்தான் உங்களோட சக்சஸ். சரிங்களா? முதல் கேள்வி, GSTP 2022 தேர்வு. சரிங்களா? முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல? நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள். இது அந்த ஏரியா ரொம்ப முக்கியமானது. எந்த ஆங்கிள் வேணாலும் கொஸ்டின் வரும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி, கட்டாய ராணுவ சேவை செய்ய வேண்டும் என்பது ஒரு குடிமகனோட கடமை அல்ல. அதனோட அடிப்படை கடமைகள் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்தது இரண்டாவது கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் பற்றிய குழுக்களை அதன் தலைவருடன் பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி 3142. பாருங்க, இந்த பஞ்சாயத்து ராஜ் குழு குடியரசுத் தலைவர் வரிசை, துணை குடியரசுத் தலைவர் வரிசை, பிரதமர் வரிசை, நிதிக்குழு வரிசை, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே பாத்துங்க. இந்த எல்லாத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி 3142 பார்க்கலாம். பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் சந்தானம் குழு, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் ஜி ராமச்சந்திரன் குழு, சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் திருமதி தயா சௌபே குழு, பஞ்சாயத்து ராஜ் புள்ளியியல் பகுப்பாய்தல் VR ராவ் குழு. 3142. அடுத்து 3, இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என கூறிய வழக்கு. வழக்கு இந்த ஒரு 4-5 வழக்கு தான் இருக்குங்க. கேசவானந்த பாரதி, மினர்வா மில்னு ஒரு 4-5 வழக்கு இருக்கும். அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. 4 வழக்குல ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும். ஆன்சர் ஆப்ஷன் சி, கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரளா அரசு வழக்கு. 4, பின்வரும் வாக்கியம் 1 மற்றும் 2 கவனிக்கவும். சரியான விடையை தேர்வு செய்யவும். பார்க்கலாம். முதல் வாக்கியம், பாராளுமன்ற மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது. 2, பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியல் இடம்பெறாதவர்கள் பாராளுமன்றமே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. இரண்டுமே சரியானதுதான். 5, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் உயர்நீதிமன்றங்களை கவனிக்கவும். தொடங்கப்பட்ட காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும். பாருங்க எப்படி உயர்நீதிமன்றம், குடியரசுத் தலைவர் எல்லாமே வரிசை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாநிலங்களும் வரிசையை தெரிஞ்சு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் எந்த மாநிலம் உருவாச்சு, அடுத்து உருவாங்க, அந்த ஆண்டுகள்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 3421. 3421. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா, அதுக்கு அடுத்தது ஒரிசா, அதுக்கப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் டெல்லி உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றங்களோட உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வரிசையா தோற்றுவிக்கப்பட்டது திரிபுரா நீதிமன்றம். 6, அரசியலமைப்பு 44வது சட்ட திருத்தம் 1978 சொத்துரிமையை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் 1 மட்டும். சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையா மாற்றியதுதான் 44வது சட்ட திருத்தம். EO4GS 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர். இவர் பிரபுக்கள் இந்த ரிப்பன் பிரபு மட்டும் அடிக்கடி வருவாரு. ரிப்பன் பிரபு. எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி பாதுகாப்பை உருவாக்குகிறது? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51. முதல் 100 தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. 3, ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நீதியரசர் RS சர்க்காரியா தலைமையில் ஆணையம் அமைத்தது? ஆப்ஷன் சி 1983. 4, 2005 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள். 5, மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆளுநர். 6, 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு GVK ராவ் குழு.
7 கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெறும் வழி அல்ல? ஆப்ஷன் ஏ, சொத்துரிமையை பெறுவதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியாது. மொத்தமா இந்திய குடியுரிமை 8 வகையில பெறுவோம், 3 வகையில இழப்போம், தெரிஞ்சு வச்சுங்க. இந்த குடியுரிமையிலிருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். 8 எந்த சட்ட திட்டம் இந்திய குழு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது? 42வது திருத்த சட்டம் முக்கியமானது அதுவும். 9 லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமனம் செய்பவர். லோக் ஆயுக்தா உறுப்பினர் நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர். லோக்பால் அப்படின்னா மத்திய அரசு சம்பந்தப்பட்டது, லோக் ஆயுக்தானா மாநில அரசு சம்பந்தப்பட்டது. 10 இந்திய அரசியலமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் 7வது அட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மத்திய பட்டியலில் எத்தனை இடங்கள் உள்ளன? பாத்தீங்கன்னா 7வது அட்டவணையில ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல்னு 100. கீழ்கண்டவற்றுள் மாறுபட்ட வரி எது? ஆப்ஷன் டி, முத்திரை தாள் வரி. அதாவது எந்தெந்த வரிகள் எந்தெந்த மாநில அரசு வசூலிக்குதோ மத்திய அரசு வசூலிக்குதோ என்பது முக்கியமானது. அடுத்து EO3 2024 கேட்கப்பட்ட கொஸ்டின். முதல் கேள்வி, உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து என குறிப்பிடுகிறது? சரத்து 143. அடுத்து மத்திய பட்டியல்ல எத்தனை இடங்கள்? சின்ன டவுட் வருது. இந்த பட்டியல் மட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன குழப்பமா இருக்கு. 3 இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வரைவுக்குள்ள எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டு 11 மாதம் 18 நாள். இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். எல்லாமே புக்ல தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருக்குங்க. அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகள் எது முன்னிலை தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்துக் கொண்டது? ஃபர்ஸ்ட் ஸ்பெயின் தான். அடுத்து பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி, 3214. மத்திய புலனாய்வு பிரிவு 1963. மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964. முதல் லோக்பால் வரைவு லோக்பாலில் அறிமுகம் 1968. அகில இந்திய சேவை விதி 1954. 3214. அடுத்து ரூட் 2022. முதல் கேள்வி, நீதி புனராய்வு பற்றி கீழ்காணும் வாக்கியங்களில் எது சரியானவை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மற்றும் 3. இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. இது மட்டும் சரி. 2 பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்துல எது சரியானது கேட்கிறாங்க. அவரோட அதிகாரம். ஆப்ஷன் டி, அனைத்துமே சரியானதுதான். பாருங்க, குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையில் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். நாட்டின் நிதிநிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தல் உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவிக்கலாம். குடியரசுத் தலைவர் தன் அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமையை பயன்படுவதற்கு எந்த நீதிமன்றத்திலும் பொறுப்பாளி இல்லை. யூனியன் பிரதேசம் நிர்வகிப்பவர் குடியரசுத் தலைவர். எல்லாமே குடியரசுத் தலைவரின் பொறுப்பு அப்படின்னு கீழே வந்திருக்கும். அடுத்தது அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் வராத கொஸ்டின் இருக்கிறது இல்லை. பாருங்க, அடிப்படை கடமைகள் பற்றி எது சரியானதுன்னு கேட்கிறாங்க. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு 51A கொடுக்கப்பட்டுள்ளது. சரி. 11வது அடிப்படை கடமை 86வது சட்டத்திட்டம் 2002 சேர்க்கப்பட்டது. சரி. அறிவியல் மனப்பான்மை வளர்த்த அடிப்படை கடமை அல்ல என்பது தவறு. அது அடிப்படை கடமை. இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்களை ஊக்குவிக்க பிரிவு 43B இணைத்தது. 97வது சட்டத்திட்டம் 2011. கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் தவறானது எது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் பி, 1, 2, 4. பாருங்க, எல்லா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இதோட பொறுப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? சட்டப்பிரிவு 38.
அரசியல் சாசன பகுதி 5 5ஆம் அத்தியாயம் மக்களின் பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்யுது. யார் அப்படின்னா ஆடிட்டர் ஜெனரல். 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயமான வேலை பார்க்கக்கூடாது. இதை கூறும் சட்டப்பிரிவு பிரிவு 24. இதோட இந்த 4 கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. மீண்டும் அடுத்த பேர் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.